அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் பூட்ஸ்ட்ராப்பில் பேக்ரவுண்ட் கலர்ஸ் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், பேக்ரவுண்ட் கலருக்காக நான் ஜஸ்ட்டு ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பேடிங் மட்டும் கொடுத்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம். பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் கலர்ஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் கலர்ஸ் மாதிரியே இதுலேயும் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு ஒரு காமனான கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வேணும்னா நீங்கள் அதை கஸ்டம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து என்னோடய ரோலை வந்து பாருங்கள் ஒரு டிவ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஜி பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. இது பை டிஃபால்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கன்னா இதில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் கலருமே இதில் நான் கொடுக்கல. இந்த இடத்துல இந்த டிவ்வுக்கு நான் கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்குறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஐஃபன் பிரைமரி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் சேவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் பிரைமரி கலர் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு நான் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட் ஐஃபன் ஒயிட் அப்படிங்கிறது கொடுங்க. சாரி, ஒயிட். ஸோ டெக்ஸ்ட் கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துடும். அதே மாதிரி இது கொஞ்சம் பேடிங் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் பேடிங் வேல்யூ கொடுங்க. நான் இப்போ டெஸ்டிங்காக ஜஸ்ட் வந்து P-3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பேடிங் 3 இந்த மாதிரி பெரிய பாக்ஸஸாக வந்துருச்சு. இதே பிரைமரி கலர் மாதிரியே நீங்கள் வந்து அடுத்த கலர் நேம் வந்து செகண்டரி அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. நான் அதே டிவ் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பிஜி ஐஃபன் பிரைமரி அப்படின்றது பதிலாக செகண்டரிங்கிறத மாற்றிக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், செகண்டரி பொறுத்த வரைக்கும் இந்த கிரே கலரில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு விஷுவலாக அந்த நேம் தெரியறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிஜி பிரைமரி பிஜி செகண்டரி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் எம்பின்னு கொடுத்துக்கிறேன். ஐஃபன் 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எம்பி ஐஃபன் 2. ஸோ அப்போ ரெண்டு டிவ்வுக்கு நடுவில் உங்களுக்கு கேப் கிடச்சிரும். சேம் இதே மாதிரி பிஜி செகண்டரி மாதிரி அடுத்தது பிஜி சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுங்க. அது வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு விஷுவலாக வரும். சரிங்களா, பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டேஞ்சர், இது வந்து ரெட் கலர் பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பை டிஃபால்ட் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க ரெட் கலர் பேக்ரவுண்ட். அடுத்தது பிஜி வார்னிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலரிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சேம் இதே மாதிரியே அடுத்தது இன்ஃபோ, பிஜி இன்ஃபோ, பிஜி இன்ஃபோ. இது பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு லைட் ப்ளூ மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த கலர்ஸ் வந்து பை டிஃபால்ட் பூட்ஸ்ட்ராப் ஃபைலில் இருக்க கலர்ஸு. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும்னா அது நீங்கள் வேறு ஒரு கஸ்டம் கிளாஸ் நேம் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரியே பிஜி இன்ஃபோ மாதிரி நமக்கு பிஜி லைட் அப்படின்ற ஒரு கலர் இருக்குது. ஸோ பிஜி லைட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒயிட் கலரில் வரும். அப்போ டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து டார்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்டு டார்க் அப்படிங்கிறது கொடுத்தா நீட்டாக இருக்கும். சேம் இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். லைட் மாதிரியே நமக்கு பிஜி டார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நீங்கள் போட்டுக்கோங்க. பிஜி டார்க் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம ஒயிட் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியும் வெளியே. ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த கலர் நேம்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி பிஜி பாடின்னு ஒரு கலர் இருக்குது. பிஜி பாடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பாடி கலர் என்னவோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். டெக்ஸ்ட் கலர் வேணால் இப்போ ஒயிட்டுக்கு போல நான் டார்க் நான் மாற்றிக்கிறேன். ஸோ டார்க்காக உங்களுக்கு வந்திருக்கும். இதே மாதிரி பிஜி ஒயிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பிஜி ஒயிட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டும் இது ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியல. சரிங்களா, ஃபைனலாக பிஜி டிரான்ஸ்பரண்ட். இன்கேஸ் எனக்கு கலர் வேண்டாம், எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஜி டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ இதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டம் கலர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் தனியாக ஸ்டைல் ஷீட்லேயோ நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்கு நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ஓவர் ரைட் நீங்கள் பண்ணிக்க முடியும். அல்லது நம்ம வந்து ஒரிஜினல் பூட்ஸ்ட்ராப் ஃபைலில் அந்த சாஸ் ஃபைலில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. பை டிஃபால்ட் இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிரேடியன்ட் கலராக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரைமரி கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரைமரி கலரை நீங்கள் கிரேடியன்ட் கலராக மாற்றுறதா இருந்தால் ஜஸ்ட் பிஜி ஐஃபன் கிரேடியன்ட்ன்ற கிளாஸை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவ் கீழே நான் மறுபடியும் வந்து நான் கிரேடியன்ட் கலர்ஸ் நான் போட போகிறேன். ஸோ இதுக்கு வேணால் ஒரு ஹெட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கிரேடியன்ட் கலர், பேக்ரவுண்ட் கிரேடியன்ட் கலர். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த பேக்ரவுண்டும் இதுவும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நான் பிஜி கிரேடியன்ட் அப்படின்ற கிளாஸ் இங்கே ஆட் பண்ண உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுக்கும் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி இருக்கும், இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வேணால் டெக்ஸ்ட்டுக்கு வேணால் பிஜி கிரேடியன்ட்டுங்கிறது ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டபுள் கலர்ஸ் மாதிரி தேவைப்படுதோ அப்போ இன்பில்ட்டாக இருக்கிற பிஜி கலர்ஸ் நீங்கள் இது அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரியே பாருங்கள், செகண்டரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, லைட்டு, டார்க் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட் அண்ட் தென் டார்க். நான் இதை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எல்லாத்துலேயுமே பாருங்கள் பிஜி கிரேடியன்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ செகண்டரிக்கு கிரேடியன்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கலரும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். சரிங்களா? சேம் அதே மாதிரியே சக்ஸஸ் பிஜி கிரேடியன்ட், டேஞ்சருக்கு பிஜி கிரேடியன்ட், வார்னிங்க்கு பிஜி கிரேடியன்ட், அண்ட் தென் பிஜி இன்ஃபோ, பிஜி லைட், பிஜி டார்க். இது எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்தீங்களா? இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி வந்திருக்கும். இந்த ரெட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்கும். இது பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது கிரேடியன்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கிளாஸ் நேமை நடுவில் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் கலர்ஸில் கிரேடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம வந்து இது போட்டாச்சு. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஃபால்ட்டாக ஒப்பாசிட்டியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் இந்த ஹெட்டிங் மறுபடியும் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஒப்பாசிட்டி. ஒப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டில் அந்த கலர் வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து முடிவு பண்ணலாம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சக்ஸஸ் எடுத்துக்கிறேன். இந்த சக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பை டிஃபால்ட் எனக்கு இந்த க்ரீன் கலர் வந்து பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இதில் வந்து டிஃபால்ட்டுன்னு வச்சுக்கலாம். டிஃபால்ட் கலர். இப்போ இந்த கலரில் எனக்கு 75% தான் ஒப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னா சேம் இது அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஐஃபன் ஒப்பாசிட்டி ஐஃபன் 75 அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே பாருங்கள், பிஜி ஐஃபன் ஒப்பாசிட்டி ஐஃபன் 75. பார்த்தீங்களா கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. ஒப்பாசிட்டி 75. இல்லை எனக்கு பாதிக்கு பாதி ஒப்பாசிட்டி வேணும், 50% ஒப்பாசிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50% கொடுங்க. 50 பாருங்கள், அதுக்கு இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். சேம் 25%, 50 மாதிரியே நான் 25% ஒப்பாசிட்டி நான் குறைச்சிக்கிறேன். 25 பார்த்தீங்களா? இந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஃபைனலாக வந்து இதில் 10% ஒப்பாசிட்டி வரைக்கும் நீங்கள் குறைக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி 10, இங்கேயும் பாருங்கள் 10. ஸோ இந்த கலர் வேரியேஷன் பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது இன்பில்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ரீவியஸாக நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் கிரேடியன்ட் கலர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் நேம்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸில் இருக்கிற டிஃபால்ட் கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டிசைனை சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான நேமில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே இந்த நேம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் கலர் இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் கலர் இருந்தாலும் சரி, பிரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, லைட்டு, டார்க் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பேடிங் பொறுத்த வரைக்கும் நான் பேடிங்க்கு P3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கேப் நடுவில் வரத்துக்காக நம்ம வந்து இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ் எப்படி நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.